ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல முட்டை இல்லாமல் அதிகப்படியான எண்ணெய் பயன்படுத்தாமல் ரொம்ப நேரம் அழுத்தி பிசையாமல் 15 நிமிடத்திலே ரொம்ப ரொம்ப சுலபமான லேயர் பரோட்டா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கூடவே அதற்கு இணையான ரோட்டுக்கடை சால்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சால்னா, ஆனால் மணக்க சுவையாக இருக்கும். இந்த பரோட்டா கூட அந்த சால்னாவை ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் சொல்கிற அளவுகளோட கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், அவ்வளோ அட்டகாசமான ரெசிபி இது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு முதல்ல ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது சரியாக 350 கிராம் அளவுக்கு இருக்கும். நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக தாராளமாக கோதுமை மாவும் இதே மெத்தட்லேயே பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையாகவே வரும். அடுத்ததான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் எண்ணெய், எந்த எண்ணெய் வேணாலும் பயன்படுத்திக்கலாம், சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நார்மல் பச்சை தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி மாவு பிசைவோம்ல, அதே மாதிரி தான். ரொம்ப அழுத்தி பிசையணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி பிசைஞ்சு கொண்டு வந்துடுங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இது மேலே லைட்டாக இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சால்னா ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம பரோட்டாவை முதல்ல செஞ்சிடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நல்லா ஊறி இருக்கு. இதை நீங்கள் அழுத்தி பிசையணும் போகணும் அப்படின்னு கிடையாது. ஒரு 2 முறை மட்டும் இந்த மாதிரி லைட்டாக அப்படி பிசைஞ்சிட்டு அடிக்கணும், எதுவுமே பண்ண வேண்டாம். இப்படி மாவு லைட்டாக அப்படி பிரித்த மாதிரி எடுத்துட்டு நான் காட்டுறேன் பாருங்க, அப்படியே செய்யுங்க. 2 கையால் இந்த மாதிரி அமுக்குனிங்கன்னா மேலே இப்படி உங்களுக்கு அழகாக உப்புன மாதிரி வரும். அப்படியே கிள்ளி எடுத்துக்கணும், அவ்வளோதான். இது ஒரு பரோட்டாவுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி அடுத்தது இப்படி இப்படி பிரித்த மாதிரி எடுத்துட்டு கையால் இப்படி ஒரு அழுத்திட்டு மாவை இப்படி கிள்ளிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் தடவிங்க. ரொம்ப நிறைய எண்ணெய்லாம் ஊற்றி அப்படியே வைக்கணும் அப்படி கிடையாது. சும்மா லைட்டாக மாவு காயாமல் இருக்கணும்ல, அதுக்காக தான். அடுத்ததான் எப்பயுமே நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்கும்ல, அதில் பண்ண முடியாது. இது நம்ம மேலே அந்த ஒர்க்கிங் ஏரியா, அதாவது நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குல்ல, அதை நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுல் ஒன்று எடுத்துங்க. இப்போ இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கூட 2 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துங்க, ரொம்ப நிறைய சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக எண்ணெய், அதாவது இதை கரைக்கிற அளவுக்கு எண்ணெய், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. இதுதான் இதில் மெயின். இது நம்ம அடிக்காமல் ரொம்ப அந்த மாவை போட்டு அழுத்தி பிசையாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு லேயர் பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம உருட்டி வச்சோம்ல அந்த மாவு, அதை ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எப்பயும் போல தான் இந்த மாதிரி விரிக்க ஆரம்பிக்கணும். விரிக்கும் போது மாவு போட்டு விரிக்காதீங்க, லைட்டாக எண்ணெயை தொட்டுக்குங்க. கையால் ஜஸ்ட் லைட்டாக எண்ணெயை தொட்டு இப்படி தடவிட்டு மறுபடியும் இப்படி ஃபுல்லாக, அதாவது இது நல்ல ஷேப்பாக வரணும் அப்படிலாம் கிடையாது. அதுமாதிரி நடுவில் ஓட்டை போட்டுச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம அந்த மேலே அந்த கவுண்டர் டாப் இருக்குல்ல, அது நல்ல டிரான்ஸ்பரண்ட்டாக அப்படியே அந்த பக்கம் அப்படியே தெரியணும். அந்த அளவுக்கு மெலிசாக அப்படி தேய்ச்சிங்க. அந்த எட்ஜில் எல்லா இடத்துலையுமே நல்ல மெலிசாக தேய்ச்சிட்டு நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த மைதா மாவு, எண்ணெய், சக்கரெல்லாம், அதை லைட்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஸ்பூனாலையும் தடவலாம், இல்லைனா கையாலையும் தடவி விட்டுக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ப்ரஷ் இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய சௌரியம். ஃபுல்லாக பண்ணிவிட்டு கத்தி இருக்குல்ல, கத்தியை பயன்படுத்தி சின்னதாக ஒரு கோடு, ரொம்ப எட்ட கேப் போடக்கூடாது. எந்த அளவுக்கு நீங்கள் சின்னதாக கோடு போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பரோட்டா நல்ல லேயராக உதிரியாக வரும். அதுக்கப்புறமா இப்படி இந்த பக்கமாக இப்படி தள்ளி விட்டுக்கிட்டே வரணும். அந்த பக்கமாக லைட்டாக அப்படி தள்ளி விட்டுகிட்டே வந்துட்டு இப்படி வருது இல்லை, லைட்டாக ஜஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி, அதாவது இப்படி லைட்டாக தளர்த்துனீங்கனாலே உங்களுக்கு நீட்டாக இழுத்துட்டு வரும். இப்படி வச்சுட்டு சென்டரில் இப்படி வச்சு இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறமா அதை இப்படி வச்சிடணும், அவ்வளோதான். லைட்டாக அழுத்தி விட்ட மாதிரி வைங்க, அப்போ தான் எட்ட வராமல் இருக்கும். இப்போ இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம பண்ணிடலாம். அடுத்ததாக தவா ஹீட்டில் வச்சுக்கங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு இதை நீங்கள் சைடில் இப்படி கையில் லைட்டாக இந்த மாதிரி மட்டும் அப்படி பண்ணிவிட்டு லைட்டாக இப்படி பண்ணிவிடுங்க. ரொம்ப, அதாவது அந்த கட்டையை வச்சு நம்ம அழுத்தி தைக்கக்கூடாது. அப்போ ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். லைட்டாக அப்படி பண்ணணும், அவ்வளோதான். அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் போட்டுறாதீங்க. அப்படியே எடுத்து தவாவில் போட வேண்டியதான். லைட்டாக எண்ணெய் விட்டுக்குங்க, திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா பக்கமும் அப்படியே நல்லா சிவந்து வந்த பிறகு இன்னொரு பக்கமும் அப்படியே லைட்டாக எண்ணெய் தடவி விட்டுங்க. அப்போ தான் மேலே உங்களுக்கு காயாமல் நல்லா சூப்பராக இருக்கும்.
அவ்வளோதான், பார்க்கறதுக்கே பாருங்கள் உள்ளெல்லாம் நல்ல மாவும் வெந்திருக்கு, நல்ல லேயர் லேயராக வருது பாருங்கள். சுடுது, எடுக்க முடியல. சூப்பராக லேயராக வந்துருக்கு பாருங்கள். நம்ம வந்து மாவு அழுத்தி பிசையலை, எதுவுமே பண்ணலை, அதிகமாக எண்ணெயும் செலவு பண்ணலை. இதுதான் ரொம்ப அருமையான டிப்ஸோடு நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்துதான் இதற்கு இணையான ஒரு சூப்பரான சால்னா, ரோட்டுக்கடை சால்னா. இது ரொம்ப அருமையாக இருக்கும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. கூடவே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இந்த சைஸில் 2 சின்ன துண்டு பட்டை, 6 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு 2 பெரிய வெங்காயம், நல்ல பெருசாக இருக்கக்கூடிய பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். நம்ம பிரியாணிக்கெலாம் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய சேர்த்து செஞ்சாதான் இந்த சால்னா வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 3 பச்சை மிளகாய் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், அதையும் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை வதக்கி விட்டுங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 15 போல் புதினா இலைகள் சேர்த்து செய்யும்போது இந்த சால்னா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன சீக்ரெட்டு. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, அதாவது தனியா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி. கடைகள்லாம் கிடைக்கும்ல, அதுதான் சேர்க்குறேன். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சீக்ரெட்டான டிப்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இந்த சால்னா கொதிக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க. இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த சால்னா, அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டோம் அப்படின்னா அது கொதிக்க கொதிக்க இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும். அதனால் நம்ம கொஞ்சம் நிறைய தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து ஒரு கொதி வரட்டும். இது இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ஆகும் இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குங்க. கூடவே அது கரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துங்க. கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துங்க. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கு அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு மூடி தேங்காய், அதாவது ஒரு தேங்காவை பாதியாக உடைச்சா இருக்கும்ல, அந்த பாதி தேங்காவை நல்லா துருகி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா, ஒரு 7-8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. கொஞ்சம் தண்ணியாகவும் அரைச்சிங்க, நல்லா நைஸாகவும் அரைச்சிங்க. இதில் தேங்காய் நிறைய சேர்த்து செஞ்சால் தான் இந்த சால்னா டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் எடுத்துக்கிச்சு. இப்போ நம்ம கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு முறை கலந்து விட்டுருங்க டக்குன்னு, இல்லைனா வந்து கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க மறுபடியும் கொஞ்சம். ஏன்னா கடலை மாவு சேர்த்த பிறகு இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும், அதனால கொஞ்சம் நல்லா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கடல் மாவுடைய அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல அந்த தேங்காய் பாலை இது கூட சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி ஓரங்களில் அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அவ்வளோதான், நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. நம்ம ரோட்டு கடைகள்லாம் போயிட்டு அந்த பரோட்டா சால்னாலாம் வாங்கும்போது ஒரு டேஸ்ட் வரும்ல, அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம கலக்கலாக இருக்கும் இந்த சால்னா. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய லேயர் பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. கூடவே அதற்கு இணையான சால்னாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்படி மேலே ஊற்றிட்டு எடுத்து சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளி ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.